தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, இந்த மனிதகுலத்தை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து இழிவான நிலைக்கு இறங்கி வந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்மையில் பிறந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகத்தான தாழ்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தண்ணீரை ரத்தமாய் மாற்றின யெகோவா தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கடல் மேல் நடந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காடையும் மன்னாவையும் போஷித்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பகிர்ந்து கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவ பரிகாரி, எங்கள் ஜீவ உபகாரியை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் மரித்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் மறுபடியும் உயிரோடு எழுந்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 7 பொன்குத்து விளக்கில் உலாவுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தேவனே, இந்த ஆராதனைக்கென்று எங்களை தகுதிப்படுத்து கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வீட்டுக்குட்ட ஆராதனைக்கென்று எங்களை பரிசுத்தப்படுத்து ராஜா. எங்கள் குற்ற குறைகள் பாவங்கள் எல்லா அவிசுவாசங்களையும் எடுத்து போடு கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் மகிமைப்படு கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கும் சுகபலத்தோடு ஆண்டவரே ஜீவனோடு எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆண்டவரே கிருபையாய் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்ததற்காக கொடாக்கொடி நன்றி, நன்றி ராஜா. தேவனே, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே, உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆண்டவரே, தாய் போல பாசம்,
ஒரு தந்தை போல நேசம் கொடுத்தார் ஆண்டவரே. உண்மையான தாய் அன்பு, உண்மையான தகப்பன் அன்பு, எல்லா அன்பும் உம்மிடத்தில் வந்தது கர்த்தா. நாங்கள் அநேக மலை போல துன்பங்கள் சூழ்ந்தாலும், இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் கர்த்தா. ஆண்டவரே, உங்களுடைய கோலம், உங்களுடைய தடியம் எங்களை தேற்றுது கர்த்தா. உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தது கர்த்தா. அதற்காக நன்றி ராஜா. எப்போதும் உங்களுடைய வழிநடத்தின்படி வாழ்வதற்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சித்த கிருபையினாலே எங்களை ஆதரித்ததுக்காக கொடா கோடி நன்றி நன்றி ராஜா. ஆராதனைக்கு தொடக்கமாய் நாம் சொல்லலாம். இந்த ஆராதனை குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும், இந்த குடும்பத்துக்கு சமாதானத்துக்காகவும், இந்த குடும்ப ரட்சிப்புக்காகவும் தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாய் பாஸ்டர் பால் சோதரை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த மாலை வேலைக்காக ஆண்டவரே, நாங்கள் ஒருமனதான ஆவியோடு ஆண்டவரே, நாங்கள் இந்த சமூகத்திலே அருமையான ஆமோஸ் சகோதரனுடைய தாயார் வீட்டிலே, கலைவாணி தாயார் வீட்டிலே ஒன்று கூடும்படியாய் நிச்சயமாகவே தேவரீர் எங்கே ஒரு மனம் உண்டு என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் ஒரே மனதான ஆவியோடு ஆண்டவரே, ஒரே சிந்தையோடு நாங்கள் ஒரே சிறகுள்ள பறவைகளை போல ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி அருமையான ஆமோஸ் சகோதரனுடைய தாயார் வீட்டில் வார்த்தையை கேட்கும்படியாய் இங்கே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் உண்மை பாடும்படியாய் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். மூலமாய் வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இங்கே வல்லமை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இங்கே குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த ஒரு நாசமோச காரியங்கள், அசுத்த கிரியைகள், பொல்லாப்புகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது எல்லாம் அது ஒழிந்து போகட்டும். தேவரே, இந்த வார்த்தை புதிதாக கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்த வார்த்தை கேட்டு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டும், நிம்மதியை பெற்றுக் கொள்ளட்டும். இளைப்பாறலாகிய பரிசுத்தாயை பெற்றுக் கொள்ளட்டும். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். தேவரே, ஒரு ஆண்டவரே அசத்தியாய் எண்ணி விடாதபடி இது பரலோகத்துக்கு போகிற ஒரு வார்த்தை, இது பரலோகத்தின் செய்தி. இந்த வார்த்தையின்படி நான் எங்கே நிற்கிறேன் என்று உணரத்தக்கதாய் ஒரு உந்துதலை, ஒரு வாஞ்சி, ஒரு தேவ பயத்தை ஆண்டவரே, நீர் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் நாங்கள் பார்க்கிறோம், சொல்லிக்கிறோம். பாடல் பாடுகிற சகோதரி வல்லமையாய் மறைத்து பிரசன்சோடு பாட உதவி செய்யுங்க. வார்த்தை தரப்போகிற சகோதரி மூலமாய் வல்லமையான வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் புசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. துவக்கம் முடிமட்டுமா இப்ப கரெக்டாக ஒத்து கொடுக்கணும். நன்றி ஆண்டவரே. ரட்சகர் மீட்புமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். உற்சாக இதயத்தோடு நம் கரங்களை தட்டி நம் பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடதான், பழைய பாடதான். மறப்பேனோ மறந்து போவேனோ என்ற பாடலை வரிகளை உணர்ந்து நாம் பாடுவோம். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ, நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ. உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா,
அழைத்தவரே தயவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ உமக்கு இருப்பதா உமக்கு இருப்பதா உமக்கு இருப்பதா உமக்கு இருப்பதா நன்றி நன்றி ஐயா பாடு நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர் உமக்கு நன்றி ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ உமக்கு இருப்பதா உமக்கு இருப்பதா உமக்கு இருப்பதா உமக்கு இருப்பதா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆமென் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென். நான் இருப்பது நிர்மூலமாகாத ஒரு சுத்த கிருபைதான். 1000 பேர் இருக்கையிலே இந்த ஈசனமான பாவிகளை தெரிந்து கொண்டா கூறி நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராசா, நன்றி. நம் வார்த்தைக்காக பயபக்தியோடு இருக்கும்போது நம் முன்னாடி வார்த்தையை அளிக்கும்படியாய் நம் மூத்தவர் பாஸ்டர் மனோ சகோதரரை முன்னாடி அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த புதன்கிழமை இந்த மாலை வேளையிலே அருமையான தாயார் நம்முடைய இந்த நாளுக்குரிய ஆண்டிரை கலைவாணி அவர்களுடைய இல்லத்திலே இந்த வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வீட்டு கூட்டத்தை தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே நாம் பாக்கியப்பட்ட ஜனங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சர்வ உலகத்தையும் படைத்த தேவனை, உண்மையான தேவனை வணங்குகிற ஜனங்களாக தேவன் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். நாம் ஒரு கண்மூடித்தனமான தேவனையும், காண முடியாத தேவனையும், வல்லமை இல்லாத ஒரு கடவுளையும், ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு கடவுளையும், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கடவுளையும், ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு கடவுளையும் நாம் ஆராதிக்கவில்லை. ஆமென். நம்முடைய தேவன் சரித்திரத்து வரலாறில் எழுதப்பட்ட தேவன். உண்மை உண்மை. நம்முடைய ஆமென். கடவுள் யாரு? வரலாற்று. சரித்திர வரலாற்றில் எழுதப்பட்ட கடவுள் ஒரே ஒரு கடவுள் யார் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் சரித்திரத்தில் எழுதப்பட்ட வரலாறு ரீதியான கடவுள் அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், அவருடைய பிறப்பு எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்வார்கள். அவர் ஒரு அதிசய பிறப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு அதிசய பிறப்பு. தகப்பன் இல்லாமல் பிறந்த ஒரே மனிதன் இந்த பூமியிலே. ஆமென். தாய் மட்டும் இருந்து தகப்பன் இல்லாத பிறந்த ஒரு குழந்தை யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்திலே மனிதன் உருவாவதற்கு ஆதாம் ஏவாள். இந்த ஆதாமுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. கடவுளே இவர்களுக்கு தாயும் தகப்பனாகவே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அப்படிப்பட்ட இந்த ஒரு நிச்சயமுள்ள, ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தெய்வமாக நாம் வணங்குவதற்கு நாம் ரொம்ப சந்தோஷப்படணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. உண்மையாக பாருங்கள், ஏன் நாம் ஏன் இந்த இயேசு கிறிஸ்து கடவுளாக தெய்வமாக நாம் வணங்குகிறோம் என்றால் அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்னை ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான்.
அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்று, ஆமென். உன் துக்கமா என்னை கூப்பிடு, உனக்கு பிரச்சனையா என்னை கூப்பிடு. அநேகர் அவரை தேடி போறாங்க, ஆனால் அவர் என்ன சொல்றாரு, என்னை கூப்பிட்டா நீ இருக்கிற இடத்துல நான் வருவேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து. நீ போய் தேடினா என்ன போய் வந்து பார்க்காத, நீ எல்லாம் பணம் செலவு பண்ணி வந்து என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன ஒரு வார்த்தை இயேசுவே கூப்பிட்டா அங்க வந்து நிப்பேன் அப்படின்ற. உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்ற. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வரலாறு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உண்மையான ஒரு இயேசுன்ற ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்தார், மரித்தார். அவர் வைத்த இடம் கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில எவ்வளவு சமாதிக்கு போய் பாருங்க, எல்லா சமாதியும் மூடப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம், அவருடைய சமாதி மாத்திரம் தான் திறந்திருக்குது. இந்த பரிசுத்த இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா கதைகளும் எல்லா வரலாறு ரீதியான எல்லா சரித்திரங்களுக்கும் ஆதாரம் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல இருக்குது. இன்றைக்கு நம்ம இந்த புத்தகத்துல படிக்கிற எல்லா காரியங்களும் எகிப்து இன்றைக்கும் இருக்குது, இஸ்ரவேல்ன்ற ஒரு நாடு இன்றைக்கும் இருக்குது. எல்லா நாடுகளை குறித்து இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்த பைபிள் இருக்கிற எல்லா நாடுகளும் இன்றைக்கும் இருக்கிறது. ஏன் இவ்வளவு நாம் இருக்கிற இந்த இந்தியான்ற பேர் கூட இந்த பைபிள்ல தான் இருக்குது. எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை கொடுக்கிற ஒரு இந்த பைபிள். மத்த புத்தகம் எல்லாமே பாருங்கள், இந்த பரிசுத்த வேதம் மாத்திரம்தான் நடந்த சம்பவங்களை வரலாறு ரீதியாகவும் உண்மை ரீதியாகவும் தெளிவாக கையிலே தேவனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இந்து புராணம் எடுத்தால் கம்ப ராமாயணம், அது யார் எழுதுனது? கம்பர்னு ஒருத்தர் எழுதினாரு. மகாபாரதம் இது எழுதுனது யாரு? கல்கி. இப்படி ஒரு நபர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வாழ்ந்த வரலாறு இருக்கும் என்றால் இன்றைக்கும் அதுக்குண்டான வரலாறு இன்றைக்கும் கிடையாது. ராமர் பாலம் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் என்றால், அப்படி ஒரு மலையை குடைஞ்சு போய் பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா மிராக்கிளும் அது உறுதி செய்யப்பட்ட மிராக்கிளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா அடையாள அற்புதங்களும் உறுதி செய்யப்பட்டது. ஏன் தெரியுமா? அன்றைக்கு செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதை செய்யறதுனாலதான் அவர் உறுதிப்படுத்தப்பட்ட தெய்வமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட தெய்வம்? அவர் அன்னைக்கு செஞ்சுட்டு இன்னைக்கும் செய்யறாரு. அவர் அன்னைக்கு ஜீபும்பா வேலை காட்டல, இன்னைக்கும் ஜீபும்பா வேலை காட்டல. இன்னைக்கு என்ன செய்யறாரோ அதுதான் அன்னைக்கும் செய்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன செய்தாரோ அதுதான் இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வம் பாருங்கள், எனி டைம் எப்போதுமே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். உலகத்தான் கூட சொல்றான், ஏய் லஞ்சம் வாங்காதடா, கடவுள் ஒருத்த பார்த்துட்டே இருக்காரு. பொய் பேசாதடா, கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. உண்மையாகவே இந்த வார்த்தைக்கு ஒரு உண்மையான சொந்தக்காரர் யாரு இருந்தால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நீ ஒரு தப்பு பண்ணிட்டீனா, நீ ஒரு பொருளை திருடிட்டு வச்சுக்க, கலைவாணி கூப்பிட்டு விசாரிக்கும் போது, சார் என்ன கடவுள் பார்த்துட்டே இருக்காரு சார், நான் தப்பு பண்ண மாட்டேன் சார் சொல்லுவேன். சொல்லுங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உன் மேல உங்க வீட்டுக்காரர் ஒரு அபாண்ட பை போட்டேன்னு வச்சு என்ன சொல்லுவேன்? கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு, நீ என்ன பாக்குற அப்படின்னு கேட்பேன். சொல்ல மாட்டேமா? அப்ப எவ்வளவு பெரிய நிச்சயம் இருக்குது. ஏன்னா இந்த பரிசுத்த வேதத்துல சொல்லுது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கடைசி வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பாருங்க, உலகம் முடிகிற வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்றாரு. எப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து பாத்தீங்களா? உன் கூடவே இருக்கிறேன்றாரு. இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா? அநேக கோயிலுக்கு போகும்போது மாத்திரம்தான் பயபக்தியா இருப்பாங்க, கோயிலுக்கு போகும்போது மாத்திரம்தான் நல்ல எண்ணத்தோடு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன் கூட எப்பவுமே இருக்கிறேன். நீ எங்க போனாலும் உன் கூடவே நான் வருவேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் அவர்கள் கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே. அதுபடி எல்லோரும் ஒரே ஞானவானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. என்ன சொல்றாரா? அவங்க கூடவே நடந்து போறாராம் கிறிஸ்துவானவர். எப்படிப்பட்ட தெய்வம் பாத்தியா? உன் கூடவே வராரு அவரு. நீ நினைக்கிறியா நம்மளுடைய பலத்தினாலதான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய உழைப்பினாலதான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய வருமானத்துல தான் நான் நல்லா இருக்கிறேன், என் புருஷனோட வருமானத்துல தான் நல்லா இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன்? கிடையாது. உன் கூட கடவுள் வந்துட்டே இருக்காராம் பின்னாடி. உன்னை சில நேரங்கள் ரோட்ல இருந்து பாதுகாத்தது யாருன்னா ஒரு கடவுள் தான். இயேசு கிறிஸ்து உன்னை பாதுகாத்துட்டு வராரு. லாரி வருது ஓரப்போன்னு சொல்றது இயேசு கிறிஸ்து தான். பள்ளம் இருக்குது தள்ளிப்போன்னு சொல்றது இயேசு கிறிஸ்து தான். சில நேரத்துல உனக்கு பலவீனம் வருது, வீட்டுல 2 நாள் ஏன் படுக்க வச்சாருன்னா அந்த 2 நாள்ல நீ வேலைக்கு போயிருந்தா வேற ஏதோ பிரச்சனை வந்திருக்கும், வேற ஏதோ தொல்லைக்குள்ள போயிருப்ப. அந்த தொல்லையை நீ தாங்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உன்னை 2 நாள் உடம்பு சரியில்லாம ஆக்க வச்சு உன்னை படுக்க வச்சாரு. அல்லேலூயா. அதே 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 13 வாசிப்பா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் 12 வாசி சோதரா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடி எச்சரிக்கையா இருக்க. இப்படிக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நான் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், எனக்கு எந்த தயவும் தேவையில்லை. சொல்லுவான் தெரியுமா, உன் தயவு எனக்கு எதுக்கு போட, எனக்கு வருமானம் வருது, பேங்க்ல லோன் போகுது, அது பண்ணு இது வருது, வீட்டுக்கு வாடகை வருது, எனக்கு மாசமான சம்பளம் வாங்குறேன், எனக்கு என் பிள்ளைங்க பாத்துக்கிறாங்க, என் மருமகள். நீ இன்னைக்கு நிக்கிறேன்றதுனால என்ன பண்ணக்கூடாதான்? வாசிப்பா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடி எச்சரிக்கையா இருக்க. விடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. எப்போ வேணாலும் விழுந்துருவ. எல்லா நாளும் பொண்டாட்டி உன் கூட இருக்காரு சீதர், எல்லா நாளும் புருஷன் சாரி எல்லா நாளும் வினோதினி உன் புருஷன் கூட இருக்க மாட்டாரு. உண்மையா இல்லையா? எல்லா நாளும் உன் பொண்டாட்டி உன் கூட இருக்காரு. எல்லா நாளும் மனைவி இருக்க முடியுமா? இல்ல மனைவி கூட எல்லா நாளும் இருக்க முடியுமா? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், 24 மணி நேரம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். எவ்வளவுப்பட்ட தேவன்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இப்படிப்பட்ட தேவனை கேட்கும் போது. அவர் சொல்லியிருக்கிறாருமா, எனக்கு தெரியாது, அவர் சொல்றாரு. நீ நிக்கிறதுனால நீ ரொம்ப நான் சொல்றது ரொம்ப மார்த்தட்டிக்காத, நீ எப்போ வேணாலும் விழுவ. அப்படி விழும்போது வாசிப்பா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அதே பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனை பார்க்கிற விதானம் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கு உதவி செய்ய ஆளும் கிடையாது. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு எந்த வகையில உதவி செய்யறதுக்கு ஆளு கிடையாது. ஆனால் அதே கிறிஸ்தவன் ஏதோ வாய் தவிர ஒரு வார்த்தை தவறா பேசிட்டா உடனே அவன் சொல்லக்கூடிய அவதூறு என்ன தெரியுமா? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன், நீ எல்லாம் ஒரு பைபிள் தூக்குற, நீ எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போற, எவன் உன் பாஸ்டர், நீ எல்லாம் என்ன பிரேயர் பண்ற, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, நீ எல்லாம் பைபிள் தூக்கத்துக்கு தகுதியான்னு உடனே விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அதே ஒரு கிறிஸ்துவன் தொல்லையில இருக்கும் போதோ, பிரச்சனையில இருக்கும் போதோ, கடத்துல இருக்கும் போதோ, வியாதிப்படும் போது உன்னை விசாரிக்க கூடிய நபரா கூட உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆனா பாருங்க, எல்லா மனுஷருக்கும் நேர்ற சோதனை கிறிஸ்தவனுக்கு நேர்படுது. எல்லா மனுஷருக்கும் வர பிரச்சனை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கும் வருது. ஆனா என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் திராணிக்கு மிஞ்சி அவங்க தாங்களே பிரச்சனை தேடிக்கிறாங்க. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை வருது. ஆனா இயேசு அறியாதவன் என்ன பண்றான்? பிரச்சனைக்கு இன்னும் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு சாராயம் குடிக்கிறான், போதை பொருளை ஏத்துக்கிறான். புருஷன் சரியில்லைன்னா இன்னொரு மனைவியை இன்னொரு புருஷனை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. பொண்டாட்டி சரியில்லைன்னா இன்னொரு பொண்டாட்டி தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த வீடு பிடிக்கலன்னா அந்த வீடு. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அவன் எப்படி இருக்கணுமா? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு திராணி வச்சிருக்கிறாரு. கலைவாணி இவ்வளவுதான் தாங்கன்றது தேவனுக்கு தெரியும். புரியுதா இல்லையா? ஏனால் கலைவாணி என்பவர் யாரோட அரவணைப்புல இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவோட தகப்பனை ஏத்துக்குனாங்க. இயேசு கிறிஸ்து இப்போது ஒரு கணவரா இருக்கிறாங்க. அந்த கணவர் கோபத்துல லைட்டா அடிப்பதை தவிர இழுத்து போட்டு மோசமா அடிக்க மாட்டார்.
ஒலிவியா இருக்குது, ஒலிவியா வாழ்த்தனை பண்ணுது. அவங்க அப்பா அதிகபட்சமா ஒரு ஈர்க்குச்சத்தை தான் அடிப்பாரு. ஆமோஸ் உண்மையா இல்லையா? ஆமோஸ் எதுல அடிப்பாரு அதிகபட்சம்? ஒரு ஈர்க்குச்சி தான். இவ்வளவு பெரிய ஊதாரங்களுக்கு வந்து அடிப்பாரா குழந்தையா? ஏன் அடிக்க மாட்டாரு? அப்போ உனக்கு இருக்கிற ஞானம் என் தெய்வம் இயேசு கிறிஸ்துக்கு இல்லையா? அவர் எப்போ உன்னை சோதனைக்கு வராம இருப்பாருன்னா, எப்போ உன்னை தண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, அவர் சொல் பேச்சை கேட்டா மாத்திரம்தான். அந்த இயேசு கிறிஸ்து சொல் பேச்சை யாரெல்லாம் கேட்கலையோ அவங்களுக்கு எல்லாம் அடி உயும், அவங்களுக்கு எல்லாம் உத உயும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிச்சிக்காத பிள்ளை வேசியின் பிள்ளையா. உன்னை சிச்சிக்கிறாரு, உன்னை அடிக்கிறாருன்னா நல்லது நினைச்சுக்கோ. உனக்கு தொல்லை கொடுக்கிறாரு, பிரச்சனை கொடுக்கிறாரு, நல்லது நினைச்சுக்கோ. ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொன்னது என்னன்னா, என்னதான் புள்ள அடிச்சாலும் நீ ஒளிய அடிச்சு பாரு. அவங்க அம்மா அடிக்கிட்டாம அந்த ரூம்ல அடிச்சுட்டு அந்த பொண்ணு அழுதுனுக்குது. அவங்க அம்மா வந்து சமையல் செய்துன்னு வச்சுங்க, 2 நிமிஷம் பாரு, மாணவரியா ஒலிவியாவை கண்டபடி திட்டிட்டு, ஒலிவியாவை அறிவுக்குதா, சூடுக்குதா, சொர்ணக்குதா, மானக்குதா, ஈனுக்குதா, என்கிட்ட பேசாத, ஜன்ன ஜென்மமா என்கிட்ட பேசாத, மாணவரே 1 மணி நேரம் ஒலிவியாவை திட்டிட்டு, கேக்குறீங்களா? 1 மணி நேரம் நல்லா திட்டிடு. நான் இல்லைன்னா நீ அவ்வளவுதான், நீ ஓவரா பண்ணாத. குழந்தைகிட்ட 2 வயசு குழந்தைகிட்ட நல்லா வார்த்தை விட்டு திட்டிட்ட பிறகு, நல்லா அடிச்சிட்ட பிறகு அடிச்சுட்டு வெளியே வந்து சமையல் செய்யற என்ன பண்ண ஒலிவியா? அப்புறம் சொல்லுங்களேன், என்ன பண்ண ஒலிவியா? அதுதான் இயேசு சொல்றாரு, சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். நான் அச்சு அவ்வளவு கேள்வி கேட்டாங்க அவங்க அம்மா. ஒலிவியா அவ்வளவு மாணவர் கேள்வி கேட்டாங்க அவங்க அம்மா. ஆனா அந்த குழந்தைக்கு திரும்ப அந்த தாயோட முந்தானியை போய் தேடுது, தள்ளி விடுறாங்க. அப்போ எழுந்து அவங்க அம்மா கிட்ட தான் வருது. அவங்க அப்பா கிட்ட போக மாட்டுது, அவங்க ஆயா கிட்ட போக மாட்டுது, எங்க கிட்ட வர மாட்டுது, சித்தி கிட்ட போக மாட்டுது, வினோதனி கிட்ட போக மாட்டுது, யாருமே போக மாட்டுது, பெத்த அப்பா கிட்ட கூட போக மாட்டுது. ஆனா யாருகிட்ட தான் போகுது? அம்மா கிட்ட போகுது. ஏன்னா தெரியும், அந்த குழந்தை 2 வயசு குழந்தைக்கு தெரியும், என்னை அடிச்சாலும் நீ தான் என்னை அரவணைக்கணும்னு. 2 வயசு ஒலிவியாவுக்கு தெரியுதுங்க, என் தாய் என்னை அடிச்சா கூட என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரே கரம் எதுனா அது தாயோட கரம் மாத்திரம் தான். உண்மையா இல்லையா? உன் பொண்ணு செய்யலாமா? அத உன் பொண்ணு செய்தா இல்லையா? நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடுது இல்லல்ல. அப்ப காரணம் என்ன தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்குள்ள இருப்பதனால் மாத்திரம்தான். நாமளா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு எதிராக, நாமளா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டோம். 3ஆம் வசனம் வாசிப்பா. அதிலே 3 வாசிப்பா. எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களுடன் கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தோம்ப்பா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டன்னு விசுவாசிக்கிற கரங்களை தூக்குங்க. தலைவனிமா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டன்னு சொல்வீங்க? இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டீங்களா? உண்மைங்களா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப உடம்புல ஓடுது யார் ரத்தம்? யாரோட ரத்தம் உடம்புல ஓடுது? உங்க உடம்புல ஓடுது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். அப்ப உங்களோட ரத்தம், உங்க அப்பா, உங்க அம்மா, அந்த அம்மா உன்னை திட்டினா அடிச்சா நீ என்ன செய்வ? மறுபடியும் எங்கதான் போவ? அம்மா கிட்ட தான் போய் ஆகணும், அப்பா கிட்ட தான் போய் ஆகணும். காரணம் என்ன? அந்த ரத்தம் சொல்லுது. அந்த ரத்தம் சொல்லுது, போ இயேசு கிட்ட போ. திரும்பவும் தொல்லை வரும்போது இயேசு கிட்ட போ, பிரச்சனை வரும்போது நம்முடைய தெய்வமாக்கி இயேசு கிட்ட போ. காரணம் என்னன்னா, அவர் சொல்றாரு, அவர் கூடவே சென்றார். அவரு எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அவங்க பின்னாடியே தான் அவர் போறாரு. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு, அவர் மரிச்சிட்டு அவர் பரமேறி சென்று பரிசுத்த ஆவியாக வருவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உலக முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்படிப்பட்ட தெய்வம் பாத்தியா? இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு நாம் எங்கெங்கோ ஓடி போகிறோம். ஆனா திரும்பி பார்த்தா பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அதான் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றார், அவர் என் அருகே நின்று கொண்டிருக்கிறார். எப்பங்க என்ன விட்டு அவர் போனாரு திரும்பி வர்றதுக்கு? எப்பங்க நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போனாரு? எப்பங்க நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போனாரு திரும்பி வர்றதுக்கு? அவர் எப்பவுமே நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம்
5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவை கடவுளா எண்ணிக்கொண்டு ஒரு தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிற, ஒரு மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிற ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், பாவத்தில் இருந்த ஜனங்கள், எகிப்து நாட்டிலே தேவனுடைய பிள்ளைகள் 400 வருஷம் அடிமைத்தனமா இருந்தாங்க. அடிமைத்தனமா இருந்த ஜனங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது, சரியான உடை கிடையாது, சரியான ஒரு 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 வாழ்க்கை கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில தான் வாழ்ந்திருந்தாங்க. எத்தனை வருஷம்? ஏறத்தாழ 400 வருஷம். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து பார்க்க முடியாம அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அழுகை குரலை கேட்டு அவர்களிடத்தில் வர ஆசைப்படுகிறார். சும்மாலாம் ஒரு மனிதன் கிட்ட இயேசுவை பத்தி எல்லாம் போதிச்சாங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஏன்னா பிதாவான ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் உன்கிட்ட வாய்ப்பு வருது. அநேக முறை இயேசு கிறிஸ்துவை பற்றி உன் காதுல கேட்கிற நீ அதிகப்படியான இயேசுன்ற வார்த்தை நீ அதிகமா கேட்டு கொண்டிருக்கிற. ஜாக்கிரதையா இரு, ஏதோ உன் வாழ்க்கையில ஏதோ நடக்குது. இந்த இயேசுன்ற வார்த்தை நீ கேட்காம இருந்துட்டா கூட பிரச்சனை இல்ல. ஆனால் நீ மாதத்துக்கு ஒரு முறையாவது எங்கேயோ ஒரு வழியில இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் நம்மளை பாதுகாக்கிறார், இயேசுதான் நமக்கு சமாதானம் தருகிறார், இயேசுதான் நம்மளுக்கு விடுதலை தருகிறார், இயேசுதான் நமக்கு சுகத்தை தருகிறார், இயேசுதான் நம்மளுடைய வியாதி எல்லாம் போக்குகிறார் என்ற இந்த வார்த்தையை நீ கேட்கிற. இயேசுதான், இயேசு கிறிஸ்து தான் மரித்தாலும் நம்ம உயிரோட கொண்டு வருவார் என்ற வார்த்தையை நீ கேட்கிற. கேட்கிறியா இல்லையா? எல்லாத்தையும் கேட்கிறல. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு சாப்பிட்டு ஒரு சரியான ஒரு டேஸ்டான சாப்பிட்டது கிடையாது ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துல எத்தனை தலைமுறை இருக்கு? என்னப்பா, ஏறத்தாழ 10 தலைமுறை இருக்குமா? ஒரு தலைமுறைக்கு 40 வருஷம், ஏறத்தாழ 10 தலைமுறையா ஒரு சோறு சாப்பிட்டு பார்த்தது இல்ல அவங்க. ஒரு நல்ல துணி போட்டது இல்ல. பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்ல ஒரு இயற்கை காட்சியை போய் பார்த்தது கிடையாது. தொல்லை, பிரச்சனை, நோய் எல்லாம் 400 வருஷமா அவங்க ஜபங்கள் ஒரு நாள் கேட்கவே படல. உடம்பு சரியான செத்துவாங்க, கியூர்ன்றதே ஆகாது. 400 வருஷமா கர்த்தர் 400 வருஷமா அவங்க ஜபத்தை கேட்டாருன்னா இல்ல, கேட்டு உடனே அவங்களுக்கு கியூருக்கு நடக்கல. அந்த 400 வருஷம் அடிமைத்தனத்துல ரத்தம் ஊத்தம், கடவுளே என்ன காப்பாத்து சொன்னா கூட காப்பாத்திருக்க மாட்டாரு. காப்பாத்திருப்பாரா? 400 வருஷம் கடவுளோட பிள்ளைங்க 400 வருஷம் ஒரு நாட்டுல போயிடுச்சுமா, அடிமையா வாழ்ந்துருக்குது. கடவுளே சொன்னாரு 400 வருஷம் அடிமையா இருப்பீங்கடா, என் பேச்ச கேட்காம போனீங்க, நான் தான் கடவுளுக்கு தெரியாம என்ன நம்பாம போனீங்க, நீங்க 400 வருஷம் அடிமைத்தனமா இருப்பீங்கடா, அதுக்கப்புறம் வந்து உங்களை காப்பாத்தணும்னு சொன்னாரு. அந்த 400 வருஷம் அவங்க ஜபத்தை அவர் கேட்கவே கிடையாது. கேட்கலன்னா தெரியும் அவருக்கு, ஆனா உடனே பதில் கொடுக்கவே கிடையாது. ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க, 3 நாள் பாஸ்டிங் போட்டாங்க, 1 வருஷம் ஆச்சு, கேட்கல, பதில் வரல. ஜெபம் பண்றாங்க, பதில் வரல. 10 வருஷம் ஜெபம் பண்றாங்க, பதில் வரல. ஒரு சந்ததி போயிடுச்சு, பேர புள்ளைய பிறந்துட்டான், அவனும் ஜெபம் பண்றான், பதில் வரல. இப்படி 5 தலைமுறை போச்சு, பதில் வரல. 200 வருஷம் ஓடிச்சு, பதில் வரல. 400 வருஷம் போச்சு, பதில் வரல. ஆனா அவங்க தெய்வம் வணங்கின தெய்வத்தை விட்டுட்டாங்களா? இல்ல. 400 வருஷம் பதில் வரலன்னு அவங்க வணங்கின தெய்வத்தை விட்டுட்டாங்களா? சொல்லுங்க, விட முடியாது. ஏன்னா அவன் ரத்தத்துல ஊர்னது அது. அவனோட சந்ததி என்னமா சொல்லி வளர்த்தாங்க, டேய் மவனே, நான் செத்துட்டான் கூட நீ உண்மையான தெய்வம் யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும் நான் விட்டுறாதடா. என் காலத்துல என்ன விடுவிக்கலனா கூட உன் காலத்துல விடுவிப்பாரா. இந்த மாத்திரை மருந்தெல்லாம் உனக்கு தேவையடா. ஒரு நாள் அவரே உனக்கு கடவுள், அவரே ஒரு மருத்துவரா வருவாரா. நீ நல்ல ட்ரெஸ் போடுவடா, இந்த சமுதாயத்துல நீ நல்லா உண்மையா இருப்படா, நல்ல 3 வேளை நல்லா சாப்பிடுவடா, நீ சம்பாதிக்க வேணாடா. உன தேவனே உனக்கு நம்ம ஏசப்பாவே உனக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பாரா, நல்ல தண்ணி குடிப்படா.
உப்பு தண்ணியை குடிச்சிருக்கிற, கடல் தண்ணிய இல்லடா, இனிமே பியூர் வாட்டர் குடிப்படா சொல்லி சொல்லி வளர்த்தாரு. அந்த ஜனங்கள் ஓ ஏசப்பா நம்மளை காப்பாத்துவார் 400 வருஷமா காத்திருந்தாங்க. ஆனா நீ நானும் நைட்டு ஒருவேளை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இயேசுவை மறுதளிச்சிடும். உண்மையா இல்லையா? வேலை மேல ஒரு பிரச்சனைனா 24 மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. உண்மையாமா? 10 வருஷம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. 400 வருஷம் அவங்க எப்படி தாக்கு பிடிச்சாங்க பாத்தியா? ஏன் தெரியுமா? அந்த நிச்சயம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். அவன் முன்னாடி நம்மளோட விசுவாசம் கால் தூசிக்கு வர. உண்மையா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க யூதர்கள் இருக்கிறாங்களா, யூதர்கள் இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்கிறாங்களே, அவங்களோட விசுவாசம் நமக்கு ஒண்ணுமே வராதுங்க. யாருங்க 400 வருஷம் உயிரை கையில பிடிச்சுக்கின்னு அவ்வளவு அடியும் உதையும் செத்து செத்து சுண்ணாம்பாயி வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சாப்பிட்டு 400 வருஷமா ஒரு கடவுளை ஒருத்தர் வணங்கி அந்த 400 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வராரு பாருங்க காட்சியில. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய தூதன் இல்லப்பா. ஏழு வாசிப்பா. அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற தன் ஜனத்தின் உபத்திரவத்தை பாருங்க. நான் பார்க்கவே பார்த்து 400 வருஷமா என்னுடைய எகிப்துல இருக்கிற என்னோட ஜனங்களோட உபத்திரத்தை 400 வருஷமா நான் பார்த்தப்பா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் 20 வருஷம் இல்ல, 400 வருஷம் நான் பார்த்தேன்றாரு. எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா அவ்வளவு பொறுமையா இருக்காரு? சில நேரங்களில் உனக்கு தேவன் உடனே ஆசீர்வாதத்தை தராம பொறுமையா இருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. உன்னோட காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் வீடு கட்டி வைப்பேன். யாருக்காகன்னு கேள, நான் விதைக்கிறேன், அது என் மகன் காலத்துல வளரும், என் பேர அதை சாப்பிடுவான் அந்த பழத்தை. அப்ப விதைச்ச உனக்குன்னா சொல்லுப்பா, விதைச்ச உனக்குன்னா இல்ல, உன் மகன் உன் பேர சாப்பிடும்போது சொல்லுவாங்க, என் தாத்தா விதைச்ச விதடா இது. சொல்ல மாட்டாங்களா? உன் காலத்துல இயேசுன்ற ஒருத்தர் தெரியாமலே நீ இருந்திருக்கலாம். அவர் நீ வாழ்க்கையில பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை உன் காலத்துல இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் நீ தெரிஞ்சிச்சுன்னா உன் பிள்ளைக்கு அதை சொல்லி வள. மகனே, உனக்கு பிரச்சனை வரும்போது தொல்லை வரும்போது இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்காரா? கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் இருக்குடா. என்ன போல நீ நேரத்தை வீணடிக்காதடா. என் வாழ்க்கையை தானே நான் தொலைச்சிட்டேன். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த வயதான காலத்துல தானே எனக்கு தெரிய வருது அவரோட அருமை பெருமைலாம். என் காலத்துல இருக்கு, அவரை நான் பார்க்கணும் எதிர்பார்த்தேன், நடக்கல. ஆனா ஒருவேளை உன் காலத்துல அவர் வந்தாருன்னா, உன் காலத்துல நீ அவர் இயேசு கிறிஸ்துவை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா அவருக்காக வாழடா மகனே, அவருக்காக வாழணுமா மகளே. அப்படிதான் சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டே வந்தாங்க அந்த ஜனங்கள். வாசிப்பு அடுத்தது. அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும். 2 நாளா குழந்தை உடம்பு சரியில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். வேலையில சரியான சம்பளம் வரல, ஆமா எனக்கு தெரியும். வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை, ஆமா எனக்கு தெரியும். என் உடம்புல பிரச்சனை இருக்குது, ஆமா எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்ப உடனே கொடுத்தா நீ சேக டாக்டர் கணம் படுத்திட்டு போயிடுவ. உடனே கொடுத்தா பண பிரச்சனை, உடனே கொடுத்துட்டா உன் ஹாஸ்பிட்டல் ஓனரை நீ பெருமையா பேசிடுவ. உடனே கொடுத்துட்டா தீமன் டிரைவிங் ஸ்கூல் பிரசாத் அண்ணாவை பெருமையா பேசிடுவ. உண்மையா இல்லையா? உடனே கொடுத்துட்டா யாரை மகிமைப்படுத்துவ? உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உடனே கொடுத்துட்டா என்ன பண்ணுவ? அந்த மனுஷனை படுத்த சார். எங்க வீட்டுக்காரர் நான் கேட்டேன், நல்லா வெக்கையாக்குது வெயிலாக்குது, எனக்கு ஒரு ஏசி இல்லைன்னு கேட்டேன். எங்க வீட்டுக்காரர் உடனே வாங்கி கொடுத்துட்டாரு. சரி ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, வீட்டுக்காரர் உடனே சரி பண்ண சொல்லு. இல்லம்மா அந்த வேலை என்னால செய்ய முடியாதுமா. யார் தான் செய்வா? அதுக்கு உண்டான சர்வீஸ் மேன் தான் வருவான். நீ தானே வாங்கி போட்ட. நான் வாங்கி போட்டாலும் என்னால அதை சரி செய்ய முடியாதுமா. ஆமா உன்னால சரி செய்ய முடியாது. உனக்கு தேவன் கொடுத்தது கணவர், ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த கணவர் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது.
உண்மைங்களா இல்லையா? நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னாரு. நீ கேட்ட உடனே ஒரு குத்துட்டாருன்னா அதோட வல்லமை உனக்கு புரியாது, அதோட மகத்துவம் உனக்கு புரியாது. ஏன் இத்தனால உனக்கு தேவன் தாமதிச்சுட்டு இருக்காரு சொல்லுமா? ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, புரிஞ்சுக்கினியா? அது எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை தாமதப்படுத்துறாருன்னா அந்த குழந்தைய அவர் இன்னும் என்ன சொல்றது செதுக்கி நிற்கிறாரு. புரியுதா இல்லையா? இன்னும் உன்னோட குழந்தைய தேவன் ஏன் தாமதிச்சுட்டு இருக்கிறாருன்னா அந்த குழந்தை சரியான நேரத்துல பிறக்கணும். அந்த குழந்தை பிறப்பதற்கு யாரோ ஒருத்தர் ரட்சிப்புகள் வரணும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காக தேவன் அந்த ப்ராசஸ் சுத்த வச்சிருக்கிறாரு. இல்லைங்களா? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பார். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். எப்ப சொல்றாரு? 400 வருஷம் பண்ண ஜெபங்களுக்கு, 400 வருஷமா பண்ண ஜெபங்களுக்கு இப்ப பதில் கொடுக்கிறாரு. அவர் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, 400 வருஷமா தொல்லைகள், வலி, வேதனை, அவமானப்பட்ட ஜனங்கள், செத்து சுண்ணமான ஜனங்களுக்கு 400 வருஷம் கழிச்சு வராரு. இவங்க நினைச்சாங்க உடனே வருவாரு. இல்ல, அவர் சொன்னதுதான் 400 வருஷம் கழிச்சு வருவேன்னு சொன்னா வருவாரு. அதான் வேதம் சொல்லுது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாத. இந்துவாவும் இருந்தது, விக்கிரகத்தையே வணங்குவேன், நான் சபைக்கும் போவேன், நான் எல்லா சடங்காச்சாரத்தை வச்சுப்பேன், 2 தெய்வத்துக்கும் எஜமானுக்கு ஊழியம் பண்ணாத. ஒரு கம்பெனில போய் நீ சொல்லி பாரு, நான் காலையில இருந்து நான் வேலை செய்யறேன்னா, நீயோட கம்பெனில வேலை செய்யறல, அந்த கம்பெனில சொல்லு, சார் என்ன சீக்கிரம் விடுங்க, நான் இன்னொரு கம்பெனில போய் வேலை செய்யணும்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? இதை முடிச்சுட்டு போடுவாங்க. 2வது என்னமா சொல்லுவாங்க? கொடுத்த நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? ஒரு நாள் சீக்கிரம் இது இன்னொரு 2 வேலை இருக்குதுமா செஞ்சுட்டு போகணும் சார். சார் எனக்கு இன்னொரு வேலை இருக்குது சார், போங்க சார் சொன்னா சொல்லுவாங்க. அப்படியே போயிடு, வராத. ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யறவன் இன்னொரு இடத்துல வேலை செய்யக்கூடாது. பிரைவேட்ல கூட இருக்குல்ல, பத்திரிக்கை பிரைவேட்ல கூட இருக்குதுல்ல, எல்லா கம்பெனிலும் இருக்குது தானே. இது மறைமுகமா செய்வான் அவன், மறைமுகமா. அப்போ ஒரு கம்பெனியே ஏத்துக்காதுன்னா நம்முடைய கடவுளாகி இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி ஏத்துப்பாரு? வெள்ளிக்கிழமை ஒரு கடவுளே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடவுளே, திங்கட்கிழமை ஒரு கடவுளே, செவ்வாய்க்கிழமை ஒரு கடவுள்னா எப்படி இயேசு கிறிஸ்து ஏத்துப்பாரு? புரியுதாமா? புரியுதா இல்லையா? இயேசு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அவர் கோபப்படுற விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணு, நீ விக்கிரக கடவுளை வணங்கினா வணங்கு, பிரச்சனை கிடையாது, வணங்கிட்டு போயிட்டே இரு. நல்லா காரு, பங்களா, வீடு, சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்கும், போயிட்டே இரு. ஆனா இயேசு கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவரை வணங்கிட்ட பிறகு ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைவுங்கள். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. பாருங்க சொல்ற, நானே தேவன். என்ன தேவன் என்றால், நீ போயிட்டு தூப காட்டுறியே, கற்பூரம் காட்டுறியே, விளக்கு ஏத்துறியே, கேண்டல் ஏத்துறியே, அதுக்குரிய நபர் இயேசு கிறிஸ்து தான் சொல்ல வராரு. நானே தேவன், எனக்கு மாத்திரம் தான் நீ வர்ஷிப் பண்ணணும். நானே தேவன், நானே தேவன், வேற ஒருவர் இல்லை, வேற ஒருத்தரும் கிடையாது. நானே தேவன், நானே கடவுள், எனக்கு சமனாம் இல்லை. எனக்கு சமமா நீ யாரையும் கொண்டு போய் வைக்காதேன்றாரு. நீ மீறி, நீ எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடவுளே, வெள்ளிக்கிழமை ஒரு கடவுளே, நீ மீறி போய் வச்சுக்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த வேதத்துல என்ன நடக்குது? உனக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தா மனவா பிரதரை கூப்பிடு, ஆமோஸ கூப்பிடு, கலைவாணி கூப்பிடு, யார கூப்பிட்டாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. காரணம் என்ன? காரணம் என்ன? நீதி, லா சொன்ன பிறகு மீறினா தண்டனை. எப்படி?
எப்பா ரெட் சிக்னல் இருந்தா நிக்கணும். நான் அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லி போனி லாரி வந்து அடிச்சதுன்னா உனக்கு நீ இன்சூரன்ஸ் கூட கிடைக்காது தெரியுமா? கிடைக்குமா கிடைக்காதா? என்ன சொல்லுவான் போலீஸ்காரன்? சொல்லுமா என்ன சொல்லுவான் போலீஸ்காரன்? ரெட் சிக்னல் மீறி போயிட்ட ஒரு லாரிக்காரன் வந்து இடிச்சிட்டான் கீழே விழுந்த என்ன சொல்லுவான் போலீஸ்காரன்? என்ன பண்ணுவான்? உன் தப்பு. ஏன் லா சொல்லுது ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும். அது நீ ஏன்டா மீறி வந்தன்னு கேட்பான். சரிங்க சார் வந்துட்டு அடிப்பட்டு காப்பாத்துங்க ஒண்ணுல போ சார். அந்த ஆட்டோ காருக்காரங்கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுங்கன்னா அவன் கேட்பான் என் மேல தப்புன்னா சொல்லு நான் காசு தரணுவான். காருக்காரன் என்ன சொல்லுவான்? எனக்கு கிரீன் சிக்னல் போட்டாங்க நான் வந்தேன் என் மேல தப்பு இருக்கான்னு சொல்லி நான் 1 லட்சம் ரூபாய் இப்ப தரணுவான். சொல்லுமா? அப்ப சட்டத்தை மீறினா என்ன நடக்கும்? தண்டனை தொல்லைக்குள்ளாக போவ. அதனாலதான் சொல்றேன் எந்த வகையாவது இயேசுன்னு ஒரு வாழ்க்கையில நீ அந்த பேரை கேட்டுட்டு இயேசுன்ற பேர்ல உன்னுடைய பிள்ளைக்கும் கணவருக்கும் குடும்பத்துக்கும் நன்மை அவர் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்க, தயவு செஞ்சு அவர்கிட்ட வந்துரு. மாமன் சொல்றான், மச்சான் சொல்றான், அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான், இதை செய்யலாம் அதை செய்யலாம், நீ மீறி செஞ்சினா அவர் எரிச்சல் உள்ள தேவன். எப்படி? எரிச்சல் உள்ள தேவமா. அவர் கோபத்துக்கு நம்ம ஆளாகவே கூடாது. வாசிப்பா அந்த யாத்ராகம் யோசுவா 1:5. நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எது திருப்பதில்லை. நான் மோசையோடு கொண்டது போல உன்னோடு இருப்பேன். பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட உயிருள்ள நாளெல்லாம் உனக்கு முன்னாடி யாரும் வந்து நிக்க கூடாதுன்னா நான் கேக்குறேன். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிராளியை நீ சமாளிச்சிருவ, கண்ணுக்கு தெரிஞ்ச ஓனரை சமாளிச்சிருவ, கண்ணுக்கு தெரிஞ்ச மாமியாரை சமாளிச்சிருவ, கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிற துரோகியை நீ சமாளிச்சிருவ. ஆனா கண்ணுக்கே தெரியாத வியாதி என்ன பண்ண போற? கண்ணுக்கு தெரிஞ்சுத முள்ளுக்குமா குழந்தை நடக்குது முள்ளெத்து போடுற குழந்தைக்கு வியாதி வருது. அதனால உன்னால என்னமா பண்ண முடியுது? என்ன பண்ண முடியுது? கண்ணுக்கு தெரியாத தொல்லைய என்ன பண்ண போற? கண்ணுக்கு தெரியாத வியாதியை உன்னால என்ன பண்ண முடியும்? கண்ணுக்கு தெரியாத சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை உன்னால என்ன பண்ண முடியும்? கண்ணுக்கு தெரியாம நினைச்சு வந்தது அப்பாக்கு வாயில பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாம வந்தது. கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா எதிராளியும் சமாளிச்சாரு. கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா எதிராளியும் சமாளிக்கிற, உன் வேலை ஸ்தலத்துல இருக்கிற எதிராளி சமாளிக்கிற, உன் வீட்டுல சொந்தக்காரங்க எல்லா எதிராளியும் சமாளிக்கிற. ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிராளி உன்கிட்ட உட்காந்துக்கிறான் எனி டைமும். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனசுல டிஸ்டர்ப் பண்ற எதிராளி. இவனை ஜெயிக்க முடியுமா உன்னால? சரீரத்துல பலவீனம் கொடுக்கிற போது எதிராளி அவனை உன்னை ஜெயிக்க முடியுமா? அதான் இயேசு சொன்னாரு ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிக்க முடியாது. என்ன சொன்னாரு? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல மரணம் எது உண்மையிலே? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். நல்ல மரணம் தூங்கும் போதே என்ன சொல்லுவாங்க? தூங்கும் போதே செத்துட்டாப்பா நல்ல மரணம்ப்பா. சொல்ல மாட்டாங்களா? ஏன் அது தூங்கும் போது செத்துட்டா நல்ல மரணம் சொல்றாங்க? உலகத்திலே ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறது தான் ஒரு நல்ல மரணம். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், எடுத்தவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ நோய்வாய்ப்பட்டு தொல்லையில் ஊடாக வலி வேதனையோட நீ துன்பப்பட்டு செத்தின்னு வச்சுங்க, அதை விட உலகத்துல மோசமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத இயேசு கிறிஸ்து, கண்ணுக்கு தெரியாத பிசாசு, கண்ணுக்கு தெரியாத வியாதிக்கு கண்ணுக்கு தெரியாத இயேசு மாத்திரம் தான் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹalleluya. அம்மா புரியுதா? உண்மை. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிராளியா நீ சமாளிச்சிருவ. கண்ணுக்கு தெரியாத எதிராளி பிசாச நீ யாரை கொண்டு சமாளிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாத இயேசு கிறிஸ்து வச்சு தான் நீ சண்டைக்கு போகணும். ஹalleluya. நான் புரியுதுங்களா?
அப்ப கண்ணுக்கு தெரியாத பிசாசுக்கு நீ எதிர்த்து நிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாத இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு என் முன்னாடி அவர் நிக்கிறான்ற விசுவாசம் உனக்கு இருந்தாதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் இயேசுவோட கரத்துல இருக்கிறேன். நான் சொல்லுவேன், என் இயேசுவோட கரத்துல இருக்கிறேன். எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் தொல்லை வந்தாலும் அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். என்ன அவர் பாதுகாத்துக் கொள்வாரு. எனக்கு வர உபத்திரவத்துல தொல்லையில இருந்து அவர் என்ன பாதுகாத்துக் கொள்வாரு. அந்த நிச்சயம் வாசிப்பா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். பாருங்க, உன்னோட கூட இருப்பேன்னு சொன்ன ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். இந்த பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசியோடு இருந்த தேவன், அந்த தெய்வம் இன்னைக்கு உன்னோட கூட இருக்கிறேன்னு அவர் வாக்கு உறுதி குத்துக்கிறார். அடுத்து வாசிப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியே பக்கத்துல இந்த பக்கம் அப்படியே வாட்சிலப்பா கை வை வாட்ச் எடுத்த கை வை. அதுக்கு அப்படியே பக்கத்துல வா, பக்கத்துல வாப்பா. அங்க வாசிப்பா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு. நான் தான் இந்த பரிசுத்த வேதாகமத்துல இவ்வளவு கட்டளை கொடுத்திருக்கிறேனே. இது செய், இது செய்யாத, இது செஞ்சா பாவம், இது செஞ்சா வியாதி, இது செஞ்சா மரணம், இது செஞ்சா தொல்லை, இது செஞ்சா உனக்கு எதுவுமே வராது, இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா சரின்னு நான் உனக்கு கட்டளை கொடுக்கலையா? உண்மை. நான் தான் கட்டளை கொடுத்திருக்கிறேனே. பைபிள் என்னைக்காவது எடுத்து வாசிச்சிருக்கிறியா? பைபிள்ல இருக்கிற எல்லா சரித்திரத்துல இருக்கிற நபர்கள் எல்லாம் எப்படி பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தாங்கன்றது எழுதி வச்சிருக்கிறேனே. என்னைக்காவது அந்த கட்டளை எடுத்து படிச்சிருக்கியா? உனக்கு உன் குழந்தைக்கு தொல்லை வரும்போது பைபிள்ல அநேக குழந்தைங்களுக்கு தொல்லை வந்தது தெரியுமா? சுமித்ரா தெரியுமா? உன் குழந்தைக்கு ஒரு ஜுரத்தை விட இன்னைக்கு பைபிள்ல எடுத்து பாரு, அநேக குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்துக்குது. அந்த ஜுரம் வந்த குழந்தை தாய் எப்படி அந்த குழந்தையை காப்பாத்துறான்றது போய் எடுத்து படிச்சு பாரு. வாசிப்பா. பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாருங்க இப்படிலாம் சொல்ல முடியும்? எந்த தெய்வங்க இதெல்லாம் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாடு காலத்துல சொல்றாரு, புதிய ஏற்பாடு காலத்திலயும் நான் உன்னோட கூட இருக்கிறேன்றாரு. எப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து. உன் கூடவே ஒருத்தர் இருக்கிறான்றாரு, ஆனா அவரை வானான்ற. நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஏதோ ஒரு பேய் மாதிரி எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது, பேய்னா என் கூட இருக்குது, பேய் கனவா வருதுன்னு சொல்ற உனக்கு இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாருன்னு சொல்ல தைரியம் இல்ல. பாத்தியா என்னம்மா ஏதோ நடந்துக்கிட்டு போலப்பா. நைட்டானா ஏதோ பிசாசு தொல்லை பண்ணுது. நைட்டானா எனக்கு இரவு நேரம் இருட்டு எப்பவுமே பிசாசுக்குரியது, ஆனா பகல் யாருக்குரியது? வெளிச்சம் யாருக்குரியது? அப்ப இயேசு கிறிஸ்து பகல்ல எனக்கு இதான் அற்புதம் செஞ்சான்னு சொல்ல மாட்டேன், ஆனா இரவுக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசு என்ன தொல்லை பத்துறான், தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்றான், கெட்ட கனவு வருது, கெட்ட சாவு வருது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எனக்கு நம்ம போய் ராட்ல போய் முட்டுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு கணத்துல உயிர மாதிரி இருக்குது. அப்போ ஒரு கனவுல உனக்கு பிசாசு பிரச்சனை கொடுக்குறானா, பகல உன்னை தேவன் பாதுகாக்கிறது ஒரு நாள் சொல்ல மாட்டீங்க. இந்த பகல் முழுவதும் நான் பாதுகாத்தான்னு ஒரு நாள் வாயில வர மாட்டேங்குது. பிசாசு தொல்லை கொடுக்கணும்னு பெருசா பேசுற, கஷ்டம் கொடுக்கணும்னு பெருசா தீர சொல்றாரு. தொல்லை கொடுப்பவன், பிசாசோட பேர் என்ன? நாற்றம் பிடித்தவன், வியாதியை கொடுப்பவன், சோதனை தருகிறவன். இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் இயேசு கிறிஸ்து. வியாதியிலிருந்து விடுதலை தருபவர், தொல்லையிலிருந்து விடுதலை தருபவர், பிரச்சனையிலிருந்து விடுதலை தருபவர், போராட்டத்திலிருந்து விடுதலை தருபவர், பலவீனத்திலிருந்து பலத்தை தருபவர், துன்பத்திலிருந்து இன்பத்தை தருபவர். ஆனா நீ நெகட்டிவா பாக்குற, பாசிட்டிவ் ஒருத்தர் இருக்கிறாரு. நீ வா மகளே என்ன கூப்பிட மாட்டோம். பொறுமையா இருந்து என்ன தேட மாட்டோம். அவர் எங்க இருக்கிறாரா? உன்னோட கூட எனி டைம் உங்களோட கூட தான் இருக்கிறாரு. நீ தவறு செய்யும் போது உன்னோட தூரம் போயிடுவார். நீ விக்கிரகத்துக்கு உலகத்துக்கு பெருமையா பேசும்போது திரு சொல்றாரு, 2 எஜமான் என்பது உலக காரியம் ஒன்று, இயேசு கிறிஸ்து ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவ பத்தி பெருமையா பேசுற, ஆனா திங்கக்கிழமை போயிட்டு உலகத்தையும் குடும்பத்தையும் வருமானத்தையும் உன்னுடைய சொந்த பதத்தையும் பெருமையா பேசுற.
ஞாயிற்றுக்கிழமை எதை குறிச்சு பெருசா பேசுனா? திங்கக்கிழமை போய் எதை குறிச்சு பெருசா பேசுறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம், தூக்கி போட்டு வேலைக்கு போ. மண்டே ஆமாப்பா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம், அடுத்த நாளே பொழப்ப போய் பார்க்க வேண்டியதுதான். பொழப்பு தான் சோறு போட போகுது. அப்ப நேத்து வரைக்கும் இயேசுவை காப்பாத்து சபையில உட்கார்ந்து அழுதுட்டு திங்கக்கிழமை என் பொழப்பு தான் எனக்கு சோறு போடுதுன்னா அப்ப இயேசுக்கு எங்க கணம்? அதுக்காக நான் வேலைக்கு போறேன் சொல்லாதையும் சொல்லல. எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்து தான் உங்களை பாதுகாக்கிறார் நிச்சயம். ஏனால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமை தினத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவர் முழுவதும் வானத்திலிருந்து அப்பத்தை அவர் கொடுத்தார். அவங்க டிரெஸ் ஒரு நாள் ஒரு நூலு கூட இழைஞ்சு போல, கிழிஞ்சு போல, செருப்பு தேவையே கிடையாது. அல்லேலூயா. அவங்க எப்படி வந்தாங்களோ அதே போலதான் இருந்தாங்க. கொஞ்சம் கூட ட்ரெஸ்ல மாறுதல் இல்ல. அவங்களுக்கு வேலை வரி குடிக்க பியூர் தண்ணி கொடுத்தாரு, பியூர் பிஸ்லரி வாட்டர் கொடுத்தாரு. ஏன்னா அவர் அழைச்சாரு, கூப்பிட்டதுனாலே அவங்களை பாதுகாக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கேக்குறிய கையோடையமா, அவர் உன்னை அழைச்சார்ல, வா மகளே நீ கிறிஸ்துவத்துக்கு அழைச்சார்ல, உன்னை அழைச்சதுனாலே நீ செய்யற எல்லா தவறையும் உடனே என்ன சொல்றாங்க, நீ எல்லாம் கிறிஸ்டினா, நீ சபைக்கு போறியா, இதை சொல்லிடக் கூடாதுன்றதுக்காகவே சில நேரங்கள் உன் தவறெல்லாம் அவர் மன்னிச்சு 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 விட்டுட்டு உன்னை எந்த சூழ்நிலையும் அவமானப்படுத்த முடியாத தேவன் அந்த இடத்துக்கு தள்ள மாட்டாரு. காரணம் என்ன? உன்னை அவமானப்படுத்தினா இயேசு அவமானப்படுத்துற மாதிரி, உன்னை அசிங்கப்படுத்தினா இயேசு அசிங்கப்படுத்துற மாதிரி. அதனாலே நாம் எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டியதா இருக்குது. உண்மையா இல்லையா? 5 நிமிஷம் முடிச்சிடுற. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அழைச்சாரு, சொல்றார் அவர்கள் ஒரே ஒரு தீர்க்கதரிசி சத்தத்துக்கு கீழாக இருந்ததுனால மாத்திரம் தான் ஆசீர்வாதம் நடந்ததுதான். எத்தனை தீர்க்கதரிசி? ஒரே ஒரு தீர்க்கதரிசி செவி கொடுத்ததுனால மாத்திரம் தான் ஆசீர்வாதம் நடந்ததுதான். ஏன்னா அந்த தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் தான், அந்த தீர்க்கதரிசி கிட்ட மட்டும் தான் தேவ இயேசு கிறிஸ்து இருந்தார். அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் கண்மலை தண்ணீருமாக அந்த தீர்க்கதரிசி மோசே கிட்ட மட்டும் தான் இருந்தாரு. இன்னைக்கும் நம்ம ஒரு யாத்திரையில இருக்கிறோம். நம்மளும் உலகத்துல இருந்து தேவன் நம்மளை அழைச்சாரு. நாமளும் இன்னைக்கு ஒரே தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற தீர்க்கதரிசி கீழாக தான் நாம இருக்கிறோம். அன்றைக்கு அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் கண்மலை கிறிஸ்து இருந்தது. இன்னைக்கும் அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் கண்மலை என்கிற வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. கிறிஸ்து பரிசுத்தாவி நம்ம கிட்ட இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப மோசேக்கு சொன்ன அதே வார்த்தை, மோசே கடந்து போனாரு, வில்லியம் மரியம் பிரணாம் கடந்து போனாரு, யோசுவா கிட்ட ஊழியம் மாறுது, மனவாட்டியாகி நம்ம கிட்ட ஊழியம் மாறும்போது அதே வார்த்தையை சொல்றாரு. நான் மோசே கிட்ட இருந்தது போல, வில்லியம் மரியம் பிரணாம் கிட்ட இருந்தது போல, நான் ஆமோசே கலைவாணி உங்களோடு கூட இருக்கிறேன். சுமித்ரா உங்களோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காதே, திகையாதே. வில்லியம் மரியம் பிரணாம் கலங்கல, திகையில, ஆனாலும் அவன் கூட இருந்த நீ அதே போல கலங்காதே, திகையாதே. நாம் ஒரு தீர்க்கதரிசியின் செய்திக்குள்ளாக இருக்கிறோம். நாம் ஒரு தீர்க்கதரிசியின் வழிநடத்தல இருக்கிறோம். மற்ற கிறிஸ்துவ சபை போல நம் சபை அல்ல. நாம் ஒரு மோசே என்கிற மகத்தான ஒரு மேஜர் ப்ராஃபட், வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஒரு மகத்தான மேஜர் ப்ராஃபட் கீழாக அவருடைய அடிச்சுவடம் நடந்து கொண்டிருக்கிறோம். மோசே பின்னாடி தான் ஜனங்க போனாங்க. வில்லியம் மரியம் பிரணாம் நமக்கு தேவன் கொடுத்த மகத்தான கிஃப்ட், இந்த நாளுக்குரிய வெகுமதி. நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் அவர் எப்படி தேவனோடு நடந்தாரோ அவருடைய அடிச்சுவடை வைத்துக் கொண்டு இந்த மனவாட்டியாக நாம் அந்த தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமோட அடிச்சுவடை நடக்கும் போது அவர் எப்படி தேவனை முகமுகமா சந்தித்தாரோ, வில்லியம் மரியம் பிரணாம் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, வில்லியம் மரியம் பிரணாம் எப்படி 6ஆம் பரிமாணத்தை பார்த்தாரோ, அந்த அடிச்சுவடை நாம் ஃபாலோ பண்ணும்போது, அதே வில்லியம் மரியம் பிரணாம் இருந்த விசுவாசத்தை நாம் ஃபாலோ பண்ணும்போது, அதே நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் எந்த விசுவாசத்தோடு நடந்தாரோ, எந்த நம்பிக்கையோட நடந்தாரோ, அதே நம்பிக்கையோட நாம் வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற தீர்க்கதரிசி நாம் ஃபாலோ பண்ணும்போது நாமளும் அந்த தேவனுடைய அந்த கானா தேசத்தை நாமளும் ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த நாள் இந்த வீட்டு கூட்டத்திலே அருமையான தாயார் தயவு செய்து சொல்லுகிறேன், கலங்காதே, திகையாதே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறார். புலமும் காலம் பரிசுத்தாவி வரும்போது புலமும் காலம் முடியும். எப்போது உனக்குள்ள பரிசுத்தாவி வருது கேளு, எனக்கு பரிசுத்தாவி தாண்டவரே. முதலாவது என் பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவி தான். என் பேர பேத்திகளை கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிப்புகளை நடத்தும். நீ வேற கொடு, கார கொடு, பங்களா கொடு மகனுக்காக கேட்காத. மகன தேவனே என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை தாங்க. நீ யார் என்பதை என் மருமகளும் மகனும் அறிந்து கொள்ளட்டும். அவங்களை போய் தொடும் ஆண்டவரே.
இயேசுவே என் பிள்ளைகளையும் மகளையும் மருமகனையும் என்னுடைய உறவுகளையும் போய் சந்தியும். நீ அவர்களை இந்த வார்த்தையில இழுத்துக் கொள்ளும். நீர் யார் என்பதை அவங்களுக்கு காட்சியில் காட்டும் ஆண்டவரே. உன் ஜபத்தை நீ இப்படி மாற்றும் போது உன் ஜபத்துக்காகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வீட்டை திறந்து கொடுத்த கலைவாணி தாயருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பேத்திகளுக்காகவும் மருமகனுக்காகவும் மருமகளுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீதான நேரத்தை நம்முடைய மேய்ப்பர் பால் பணியா இடத்துல ஒப்புக் கொடுப்போம். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, ஏதோ ராஜா நீர் பேசின ஆண்டவரே வார்த்தையின் வல்லமைக்காக நடிச்சிருக்கிறோம். நிச்சயமாகவே தேவரே நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை நாங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள முடியாது. நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே இந்த இம்மைக்குரிய காரியத்துக்கு என்று நாங்கள் முதலிடத்தை கொடுக்காதபடி ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று நாங்கள் முதலிடத்தை கொடுக்கும்படியாய் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவரே இது ஆண்டவரே வேதாகமத்தில் ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தானத்தையும் நாங்கள் அடையாளம் கொண்டு கொண்டு எங்களுக்கு உண்டான இந்த வாழ்க்கைக்குரிய நிலை எந்த நிலை வந்தாலும் தேவரீர் அதே நிலையோடு கூட வேதாகமத்தை நாங்கள் ஆண்டவரே அதன் பக்கங்களை நாங்கள் புரட்டி பார்த்து தேவரீர் இதோ வேதாகமத்திலே எப்படியாய் அதற்கு ஆண்டவரே உங்கள் அண்டையிலே ஆண்டவரே சரண்டராயிட்டு தேவரீர் மன்றாடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ அப்படியாய் கூட நாங்களும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே முதலாவது நாங்கள் ஒரு மனுஷனை நாங்கள் மகிமைப்படுத்தாதபடி நாங்கள் முதலாவது உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதலை வைத்து அதற்கு உண்டான ஆசீர்வாதம் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தும்படியாய் விசேஷமா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அருமையான ஆமோஸ் தாயார் ஆண்டவரே ஹாட்டிரை கலைவாணி தாயாரை கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு குடும்பம் சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தேவரின் தேவைகள் சந்திக்கப்படும் உதவி செய்யுங்க. இந்த பூமியிலே எதை இழந்தாலும் உண்மை இழக்காதபடி வார்த்தையிலே கடுகூற இன்னுமாய் ஆண்டவரே பிள்ளைகளை காண தாயாருக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே தாயார் ரட்சிக்கப்பட்டது போல முழு குடும்பம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள நீர் அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் இவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே தேவரீர் ஒன்றத்துக்கும் குறையில்லாதபடி ஏற பெற்ற தேவன் என் நாளுக்குரிய செய்தியை ஆண்டவரே இங்கே பேசும்படியாய் நீர் கிருபை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய சத்தியத்தை சத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள ஆவியை நீ தர வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறோம். தேவரே இந்த வார்த்தையிலே கடைசி பரியந்தம் நிலை நிற்க நீர் கிருபை செய்யுங்க. வார்த்தையை தந்த சகோதரிக்கு கருத்தில் இன்னுமாய் அநேக ஜனங்களுக்கு நாளுக்குரிய கடைசி சத்தத்தை கொண்டு போக முடியாது. தேவரே கரங்களில் ஒரு கருவியாய் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் பார்த்து ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நாங்கள் வந்தது நல்லது என்று கருதுகிறோம். நன்றி ஆண்டவரே. ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.